குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1033 சதாசிவமூர்த்தி பொருந்தும் முறை. பார்ப்பதி பாகன் பரந்த கை 4 கார்பதி 10 முகம் 10 கண்களும் பூப்பதி பாதம் 2 சுடர்முடி 40 சோத்திரம் நல் 25. பார்ப்பதி அப்படின்னா மனோன்மணி, பாகன் அப்படின்னா சதாசிவன். பார்வதியின் கணவனான சதாசிவமூர்த்திக்கு மூலாதார சக்கரத்தில் உள்ள வா ஷ யா சா என்ற கலைகள் 4, பஞ்ச பிராணனுக்கு தலைவர், ஐம்பூதங்களிலும் சிவமும் சக்தியுமாய் விளங்குவதில் 10 முகங்களும் அவற்றில் ஒளிமயமாய் உள்ளதை அறியும் 10 கண்களும் சுவாதிட்டானத்தில் விளங்கும் கால்களான இடைக்கலை பிங்களை 2, ஒளிமயமான முடி 1, தொங்கும் இடைக்கலை பிங்களைகளாகியவை பூதங்களில் உண்டாக்கும் நாதம் 10 ஆக தத்துவங்கள் 25. பாடல் 1034. சிரசின் அக்னியை கூடுவது முத்தியாகும். 5 இட்ட கோலம் அளப்பன 5 மஞ்சிட்ட குண்டம் மலர்ந்து அங்கு இருத்தலால் பஞ்சிட்ட சோதி பரந்த பரன்சுடர் கொஞ்சிட்ட வன்னியை கூடுதல் முக்தியே. அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் என 5 உடையது ஆன்மா. மற்றவரால் அளவிட்டு சொல்லக்கூடிய தத்துவங்கள் 25 கொண்டவை பரு நுண் உடல் ஆகும். பனிப்படலம் போன்று விளங்கும் சகஸ்ரதலம் குண்டம் விரிவடைந்து விளங்கும் போது பஞ்சு பறப்பது போன்று கதிர்களை உடைய ஒளி விரிந்த மேலான சுடரும் நாதமும் ஆன அக்னியை கூடுவது முக்தி அடைவது ஆகும். பாடல் 1035. சினம் நீங்கி இன்பம் பெறுவர். முத்த நற்சோதி முழுச்சுடர் ஆயவன் கற்று அற்று நின்றார் கருத்துள் இருந்திடும் பற்று அற நாடி பரந்த ஒளியோடு போய் சிற்றற்று இருந்தவர் சேர்ந்திருந்தாரே. அநாதி மலமுத்தரான சுடராய் விளங்கும் பரம்பொருள் அவற்றில் மயங்காது கடந்து நிற்பவரின் கருத்தில் எழுந்தருளும் அப்பொருளை உலக பற்றை விட்டு பரந்துள்ள குண்டலியான ஒளியின் துணையால் கடந்து போய் சிவமான பகையை நீங்கி அசையாது இருந்தவர்கள் அந்த பொருளுடன் பிரியாது சேர்ந்து இருப்பார்கள். அதாவது சாதனை உடையவர்கள் மூலக்கனலுடன் போய் இன்பம் பெற்று மகிழ்ந்து இருப்பார்கள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1036வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.